குறிஞ்சி மக்கள் வாழ்க்கை. சங்ககால தமிழ்நாடு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வரையறுக்கப்பட்ட திணைநிலப் பகுதிகளாக திகழ்ந்தன. மலையும் மலைசார்ந்த பகுதிகளும் குறிஞ்சி நிலமாகும். இந்நிலத்தில் வாழ்ந்தவர்கள் குறவர்கள். இவர்களது தலைவன் வேற்பன், சிலம்பன், பொருப்பன் என்று அழைக்கப்பட்டனர். குறிஞ்சிநிலப் பெண்கள் எயிற்றினர் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் ஈதியை வேய்ந்த குடிசைகளில் வாழ்ந்தனர். மான்தோளில் படுத்தனர். இரும்பு உளி கொண்டு புல்லரிசி தோண்டினர். புல்லரிசியை கல்லோடு கூட்டி உண்டனர். பன்றியையும் முயலையும் வேட்டையாடினர். வேட்டைக்கு நாயை பயன்படுத்தினர். மூங்கிலரிசி, கிழங்குகள், தேன் ஆகியவை இவர்களது முக்கிய உணவுப் பொருட்களாகும். குறிஞ்சி நிலத்தில் அகில், சந்தனம், தேக்கு, வேங்கை ஆகிய மரங்கள் அபரிவிதமாக வளர்ந்தன. கிழங்கு அகழ்தலும் தேனெடுத்தலும் குறிஞ்சி மக்களின் முக்கிய தொழில்களாகும். குறிஞ்சி பண் இசை பண்ணாகவும் இருந்தன. சேயோன் இவர்களது வழிபாட்டுக் கடவுள்.